எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டாடுவோம். இன்னைக்கு நம்ம 4 விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல பூர்ணம் செய்யணும். இதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 1/4 கப் தண்ணி ஊத்தி இதுல 100 கிராம் வெல்லம் போட்டு முழுசா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் முழுசா கரைஞ்ச உடனே 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு கடாயில 1 டீஸ்பூன் நெய் போட்டு இதுல 1 கப் திருகண தேங்காய் பூ, ஃப்ளேம் மீடியம்ல வச்சு தேங்காய் பூவை நல்லா வறுக்கணும். 5 நிமிஷம் நல்லா வறுத்த பிறகு இதுல கரைச்ச வெல்லத்தை வடிகட்டி ஊத்தணும். தண்ணி முழுசா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கணும். தண்ணி எல்லாம் வத்தின பிறகு இதுல 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்தி இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பூர்ணத்தை நல்லா ஆற விடணும். அடுத்தது கொழுக்கட்டை மாவு செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா நீங்க இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மாவை 2 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். மாவு அருமையா வந்திருக்கு. பவுல மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிருங்க. கொழுக்கட்டை நீங்க கையில செய்யலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மோல்ட்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும், அதுவும் வாங்கி செய்யலாம். நான் இந்த மோல்டு யூஸ் பண்ணி செய்ய போறேன். மோல்டுக்குள்ள 2 பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சமா மாவு எடுத்து 2 பக்கமும் வச்சு லேசா உள்பக்கம் அமுக்குனீங்கன்னா நல்லா செட் ஆயிடும். கொஞ்சமா தேங்காய் பூர்ணம் எடுத்து நடுவுல வைக்கணும். மோல்டோட அடுத்த சைடுல கொஞ்சம் மாவு வச்சு லேசா அமுக்கி இப்போ மோல்டு க்ளோஸ் பண்ணலாம். கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் பூர்ணம் வச்சு கொஞ்சம் மாவு எடுத்து பேஸை கம்ப்ளீட்டா சீல் பண்ணணும். 5 செகண்டுக்கு பிடிச்சு மோல்டை திறந்து கொழுக்கட்டையை எடுத்துடலாம். இந்த மாதிரியும் கொழுக்கட்டை செய்யலாம், இல்லைன்னா நீங்க கையிலயும் செய்யலாம். கையில செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் மாவு எடுத்து லேசா கையில தட்டி விட்டு நடுவுல கொஞ்சம் தேங்காய் பூர்ணம் வச்சு அது அப்படியே கொழுக்கட்டை ஷேப்க்கு நீங்க மோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு இட்லி குண்டா எடுத்திருக்கேன். இட்லி தட்டுல முதல்ல லேசா எண்ணெயை தடவி அதுக்கப்புறம் செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை தட்டு மேல வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். 8 நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா அருமையான கொழுக்கட்டை தயாரா இருக்கு.
உப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணத்தை முதல்ல செய்யலாம். இதுக்கு பவுலில் 1/2 கப் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. 2 பருப்பும் 1 மணி நேரம் ஊறிடுச்சு. தண்ணியை வடிகட்டி மிக்சர் ஜாரில் போடுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 பச்சை மிளகாய் போட்டு அரைங்க. நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாயும் பயன்படுத்தலாம். போட்டு பொருட்களை மையா அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரகொரப்பா அரைக்கணும். அடுத்து இந்த பருப்பு கலவையை ஆவியில வேக வைக்க போறேன். இட்லி தட்டுல லேசா எண்ணெய் தடவுங்க. செஞ்ச கலவைய சின்ன வடை மாதிரி தட்டி இட்லி தட்டுல வைங்க. இதை வேக வைக்க நான் கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இட்லி தட்டு உள்ளே வச்சு மூடுறேன். இதை நீங்கள் இட்லி குக்கர்லையும் செய்யலாம். இதை 15 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பு கலவை வந்துருச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. வேக வச்ச பருப்பு கலவை இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் உதுத்து விடுங்க. கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. நான் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறேன். உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது கூட உதுத்து விட்ட பருப்பு கலவையை போடுங்க. இதை ஒரு 3 நிமிஷம் கிண்டணும். அப்போ தான் நல்லெண்ணெய் கருவேப்பிலோட ஃப்ளேவர் பருப்பில் ஏறும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பருப்பு கலவையை ஆற விடுங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான பூர்ணம் இப்போ ரெடி. அடுத்து கொழுக்கட்டையோட மேல் மாவு செய்யலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் இடியாப்ப மாவு போடுங்க. நீங்கள் கடைகளில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட பயன்படுத்தலாம். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ண நீங்கள் சுடு தண்ணி தாங்க ஊற்றணும். இந்த மாவு சுடு தண்ணியை உடனே நல்லா இழுத்துரும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதை கையில் கொஞ்சம் பிசைஞ்சு வைங்க. இப்போ மேல் மாவு ரெடி. கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் கொழுக்கட்டை செய்ய வாழை இலை யூஸ் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவுங்க. அப்போ தான் கொழுக்கட்டை ஒட்டாமல் வரும். சின்ன உருண்டை மாவு வச்சு தட்டி இதுக்கு நடுவில் பூர்ணத்தை வைங்க. மெதுவாக வாழை இலையை மடித்து கொழுக்கட்டையை மூடுங்க. எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணுங்க. அடுத்து இதை வேக வைக்க இட்லி குக்கர்ல தேவையான அளவு தண்ணியை ஊத்துங்க. நீங்க எதுல இட்லி செய்வீங்களோ அந்த பாத்திரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்ச கொழுக்கட்டை உள்ள வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 15 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு கொழுக்கட்டை இப்போ ரெடி. பிள்ளையாருக்கு இந்த கொழுக்கட்டையும் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க.
மெதுவடை செய்யறதுக்கு நான் 1 கப், அதாவது 250 ml உளுத்தம்பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணியில் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்கு, நல்லா உப்பி இருக்கு. வடை செய்யும் போது மினிமம் ஒரு 4 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அடுத்து நம்ம பருப்பு அரைக்கணும். இதுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சர் ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ ஊற வச்ச உளுந்தை பாதி எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கட்டியாக அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ பாதி அரைச்சாச்சு. அரைச்ச மாவை ஒரு பவுலில் மாற்றி மீதி இருக்கிற உளுந்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும். வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது, நல்லா அரைச்சாச்சு. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. அரைச்ச மாவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு கப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா மாவு நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அப்படின்னா உங்கள் மாவு நல்லா பர்ஃபெக்டாக அரைஞ்சதுன்னு அர்த்தம். இப்போ அரைச்ச மாவை நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ மாவை நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது மிக்ஸி கொஞ்சம் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மாவை நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டேன்னா நல்லா சூப்பராக வரும். 2 மணி நேரம் கழித்து மாவை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்குனது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஜீரகம், மிளகு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வடை மாவு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நான் வடை தட்டி போடுறதுக்கு வாழை இலை எடுத்திருக்கேன். இது எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் இது யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கையிலையும் தட்டி போடலாம், இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் அதுலேயும் வச்சு நீங்கள் போடலாம். வடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இலையில் வச்சு நல்லா தட்டி கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சி தட்டினீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். வடை நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு மெதுவாக எண்ணெயில் போட்டுருங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு பொரிச்சிங்கன்னா தான் நல்லா முழுசாக நல்லா மெதுவாக நல்லா பொரிக்கும். அப்போ தான் உங்களுக்கு கலரும் நல்லா வரும், உள்ள வரைக்கும் நல்லா வேகும். வடை நல்ல பொன்னிறமாற வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான மெது வடை ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன். உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது நீங்கள் தேங்காய் சட்னி இல்லைனா சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெது வடையை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கப் பச்சரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். பாயசத்துக்கு அரிசி நல்லா சாஃப்டாக குழஞ்சி இருக்கணும். அதுக்கு தான் நான் 1/2 கப் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். நான் அரிசியை முன்னாடியே ஊற வச்சதுனால லோ ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சா போதும். சாதம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் பாலை கொதிக்க வைக்கணும். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கடாயில் ஊற்றுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சிருக்கு. இதில் வேக வச்ச சாதத்தை போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. பாலை அப்பப்போ கிண்டி விடணும், அப்பதான் பால் அடி பிடிக்காம இருக்கும். பால் கொஞ்சம் திக்கானதும் 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. பால் நல்லா திக்காயிடுச்சு.
அடுத்து நான் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா, இல்லை உங்களுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக சர்க்கரை போட்டுக்கலாம். சுகர் அளவு உங்களுக்கு விருப்பப்படி போட்டுக்கலாம். நான் 200 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்குறேன். இதுவும் உங்கள் விருப்பப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுக்கணும். தாளிப்பு கரண்டியில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை போடுங்க. கொஞ்சம் நிறம் மாறினதும் திராட்சையை போட்டு வறுத்துருங்க. திராட்சை நல்லா உப்பிரிச்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி திராட்சை போடுங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த ரெசிபிக்கு நான் புதுசாக சாதம் வேக வச்சு யூஸ் பண்ணேன். ஆனால் முன்னாடியே சமைச்ச சாதம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். பச்சரிசி பாயசம் இப்போ ரெடியாக இருக்குது. பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இதை சூடாவோ இல்லை சில் பண்ணியும் பரிமாறலாம். ஸோ இந்த ரெசிபீஸை நீங்கள் பலகாரமாக செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.